ஒரு கடுமையான கார் விபத்துல உயிர் தப்பிய ஒரு மனிதரோட கதை செய்திகள்ல வந்துச்சு. பத்திரிகையாளர் அவர்கிட்ட அந்த விபத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் மாறுச்சுதுன்னு கேட்டாரு. அதுக்கு அவர் நீளமா பதில சொன்னாரு. என் வாழ்க்கையில எதுவுமே மாறல. ஆனா எனக்கு எல்லாமே வித்தியாசமா தோணுச்சுது. அதே வேலை, அதே வீடு, அதே மனிதர்கள் தான். ஆனா காலை நேர காஃபி, வேலைக்கு நான் கார்ல போகும் பயணம், போக்குவரத்து நெரிசல் எல்லாத்தையும் நான் ரசிக்க ஆரம்பிச்சேன். எல்லாத்தையும் இழந்து போகும் நிலைக்கு போயிட்டு திரும்பி வந்தது என்னுடைய பார்வையை இன்னும் கூர்மையாக்கி இருக்குது. நான் அன்பு வச்சிருக்கிற, என் மேல் அன்பு வச்சிருக்கிற எல்லாருமே என்னை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல நான் இருந்தேன். வேதனை என் உடலை அழுத்துச்சு. நான் கண்ணை மூடுனேன். நான் கண்ணை விழிச்சு பார்க்கும்போது அதே அறை, அதே மனிதர்கள், அதே நாள் தொடங்க காத்திருந்துச்சு. என் வாழ்க்கையில எதுவுமே மாறல. ஆனா நான் சாதாரணமா விழிக்கல. நான் அமைதியா நன்றியுணர்வோட சந்தோஷமா விழிச்சேன். மாறியது என் சூழ்நிலைகள் இல்ல, என் பார்வைதான். முன்னாடி சாதாரணமா தோன்றியதெல்லாம் இப்போ விலை மதிக்க முடியாததா தோணுது. அவர் சொல்றது எவ்வளவு உண்மை. நம்மக்கிட்ட எண்ணி எண்ணி சந்தோஷப்பட எத்தனை விஷயங்கள் இருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் நாம நன்றியோட நினைக்காம நடக்காத ஆசைகள், நிறைவேறாத எதிர்பார்ப்புகளை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆரோக்கியம், உறவு, நட்பு, எளிய அன்றாட நடைமுறைகள் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுச்சுதுன்னா என்ன ஆகும்? கற்பனை செஞ்சு பார்க்கவே முடியல இல்லையா? நமக்கு சாதாரணமா இருக்கிறது தான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம். மகிழ்ச்சியை உணர ஒரு புதிய வாழ்க்கை தேவையில்லை. நாம ஏற்கனவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வாழ்க்கைய உண்மையா காண புதிய கண்கள் தேவை. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா ஆரம்பிப்போம். ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு அனுபவிச்சு செய்வோம்.